கல்கத்தால ஒரு பையன் தன்னுடைய அம்மாவுக்கு தொழுநோய் வந்துருச்சுன்னு குப்பை தொட்டில தூக்கி வீசிட்டு போயிட்டான். அந்த அம்மாவை அன்னை தெரசா மீட்டு எடுத்துட்டு வராங்க. 2 மாசம் அவங்களுக்கு கடுமையான சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு தொழுநோய்க்கான மருந்தெல்லாம் கொடுக்கப்படுது. 2 மாதம் கழித்து அந்த மூதாட்டிக்கு நினைவு வருது. அவங்க தன்னுடைய பையனை அப்படி திட்டி தீக்குறாங்க. நான் எவ்வளவு பணக்காரியா இருந்தவ தெரியுமா, என்னுடைய பணத்தை எல்லாம் சொத்தை எல்லாம் என் மகனுக்கு கொடுத்தேன், ஆனா என் மகன் என்ன குப்பை தொட்டில தூக்கி எறிந்துட்டானே அவங்க வருத்தப்பட்டு தினமும் அந்த மகனை சபிக்கிறாங்க. தெரசா அன்னைய வணங்கி, மதர் உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்களுக்கு நான் என்ன கொடுக்கணும்னு கேட்கிறாங்க. அன்னை தெரசாவினுடைய வார்த்தை என்ன தெரியுமா, நீ எனக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய மகனை மன்னித்து விடுன்னு சொல்றாங்க. அது எப்படி அவனை மன்னிக்க முடியும், அவன் என்ன குப்பை தொட்டில தூக்கி எறிஞ்சவன். அவங்களுக்கு அந்த கோபமும் ஆற்றாமையும் அவன் மீது இருந்து கொண்டே இருக்கு. 2 வருஷம் ஆகுது. அவங்களுடைய நோய் முற்றி அவங்க இறக்கக்கூடிய மரண தருவாய் வருது. அன்னை தெரசா அவர்களை பக்கத்தில் அழைத்து அவர்களுடைய கைகளை பிடித்து கொண்டு, மதர் நான் என்னுடைய மகனை மன்னித்து விட்டேன் மதர், இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு என்று சொல்லி அந்த கடைசி நொடியை அன்னையின் கைகளை பிடித்து கொண்டே அந்த மூதாட்டி உயிரை விட்டாள்னு அன்னை தெரசா தன்னுடைய வாழ்க்கை குறிப்பில் எழுதுறாங்க. யார் ஒருவர் மன்னிக்கிறார்களோ அவர்கள் தான் மன்னிக்கப்படுகிறார்கள். நம்ம யார் வேண்டுமானாலும் குப்பை தொட்டியில் தூக்கி எறியட்டும், ஆனால் உங்களை காக்கக்கூடிய அன்பு கரங்கள் காத்து கொண்டிருக்கணும் என்று நம்புங்கள்.